பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளிலும் கூட தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிக்கைகளை பெருந்தோணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றார்கள். வெற்றி பெற முடியாது. ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் செய்தால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார்கள். இதில் இந்த முதல் பகுதியை தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்கு சேனாதிபதியாக, எனக்கு படை தலைவராக என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல உங்களால முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, தெரியும், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு சேனாதிபதியாக, எங்களுக்கு படை தலைவராக, எங்கள் தலைவனாக என் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு தேவன் தலைவராய் இருந்தால், உங்களுக்கு சேனாதிபதியாக கர்த்தர் இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பரோடு யுத்தம் பண்ண கர்த்தர் வல்லமையுள்ளவராய் தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் பார்ப்போம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உரிவன பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி, இப்பொழுது வந்தேன் என்றார். அதிபதியா, இப்பொழுது வந்தேன் என்றார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா, இப்பொழுது வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, மது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எரிகோ மதிலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. யோசுவா தலைவனாய் நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சேனாதிபதியாக, கர்த்தருடைய சேனாதிபதியாக அவர்களுக்கு நிற்கிறார். அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற எரிகோ மதில் போன்று இருக்கிறது. அதை உடைத்தெறிவதற்கு, அதை தகர்த்தெறிவதற்கு கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது 4:6-2 சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா இன்றைக்கு எரிகோவை போல மதில்கள், தடைகள் நிற்கிறதா? அவைகளெல்லாம் கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். அவைகளெல்லாம் கர்த்தர் உங்க கையில கொடுக்க, அதெல்லாம் சுக்குநூறாய் உடைக்கும்படிக்கு சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க கையில அதை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை உடைக்கும்படிக்காக, அதை நொறுக்கும்படிக்காக, அந்த கோட்டையை தகர்த்தும்படிக்காக அது உங்க கையில எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதில் 20வது வசனம் சொல்லுது, 6:20, எக்காலங்களை ஊதுகள், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகள், அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக, சேனைகளின் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இயேசு உங்களோடு இருக்கிறங்கிற போது எரிகோ கோட்டைகள் எல்லாம், அலங்கங்கள்லாம் இடிந்து விழுங்க. அந்த நம்பிக்கை வேணும், அந்த விசுவாசம் வேணும். கர்த்தரின் சேனையின் அதிபதியாகி இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படும், எல்லாம் நொறுக்கப்படும். என் ஆசீர்வாதத்துக்கு ஒன்று தடையா இருக்காது. எனக்கு முன்பாக கடந்து போகிறவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று சொல்லி விசுவாசிப்போம். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. எபிரேயர் 2 10வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், தமக்காகவும் தம்மிலேயாயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிற அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு அதிபதி. ஆமென், அல்லேலூயா. எதிரிலிருந்து ரட்சிப்பு, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ரட்சிப்பின் அதிபதி உங்களோடு கூட இருந்தா பாவத்தை மேற்கொள்ள முடியும். ரட்சிப்பின் அதிபதி உங்களோடு இருந்தா சத்துருவை மேற்கொள்ள முடியும். ரட்சிப்பின் அதிபதி உங்களோடு கூட இருந்தா வெற்றியை காண முடியும். ஆமென், அல்லேலூயா. வேதம் 2 நாளாக 13:12 சொல்லுது, உங்களால வெற்றி பெற முடியாது என்று சொல்லி பார்க்கணும். தேவன் உங்களோடு இல்லைன்னா உங்களால நீங்க வெற்றி பெற முடியாது. தேவனுக்கு விரோதமாக நீங்க போராடாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, உங்களால ஜெயிக்க முடியாது என்று சொல்லு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் ஜெயம் எடுக்க முடியும், வெற்றி பெற முடியும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தா எல்லாவற்றிலும் ஜெயத்தை எதிர்பாருங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். சேனையின் அதிபதியான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிற, எங்க குடும்பத்தில் இருக்கிற, எங்க பிசினஸ்ல இருக்கிற, எங்க தொழிலில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.